After working continuously for a month, I thought I need a break. So, சென்னை போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணேன். ஒரு 3 நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஊரையும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணி போனேன். பட் எப்பயுமே நம்ம பிளானை தாண்டி சில பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த பிளானில் நடந்துச்சு. அதையும் பற்றின வீடியோ தான் இது. Actually, my plan is to visit Chennai for 3 days. So I booked a train ticket. Things எல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு I'm on my way to catch the train. நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். Suddenly a random passenger called and asked me for சீட் எக்ஸ்சேஞ்ச். பேசிக்காக அவங்களுக்கு ஏசி கோச்சில் டிக்கெட் அப்கிரேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க குழந்தையோட வேற வந்திருந்தாங்க. ஸோ குழந்தைக்கு ஏசி ஒத்துக்காதுன்ற காரணத்தினால டிடிஆர் கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டு என்னால் அங்கே ஷிஃப்ட் ஆகிக்க முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ட்ரெயினில் டிக்கெட் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்காக ஒரு மேட்டர் சொல்கிறேன். டாக்டர் சீட் கிடைக்கிறத விட கஷ்டம் ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிற சீட்டு கிடைக்கிறது. அதில் இன்னும் அட்வான்ஸாக ஏசி சீட்டே கிடைக்கின்ற போது யார் நோ சொல்லுவாங்க. ஸோ குடுன்னு ஓடி போய் அந்த ஏசி கோச்சில் உட்காந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நல்ல கம்ஃபர்டபுளாக ஏசி காற்றுல தூங்கி எழுந்துச்சு சென்னையில் என்னோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு பெரிச்சானே. There is an artist in my friend's room. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு பண்ணது அவங்க தான். ஸோ I had been in this cute room for 3 days. முதல் நாள் எங்கேயும் பெருசாக வெளியே போகல. சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் அந்த நாளே போச்சு. ஆனால் நான் இங்கே வந்தது அதுக்காக தானான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ 2வது நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நான் தனியாக அப்படியே ஜூக்கு போயிட்டு வந்தேன். குழந்தைங்களாம் வேற அங்கே பார்க்க முடிஞ்சுது. சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. நானும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நடந்தேன். அண்ட் ஈவினிங் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியே மாலுக்கு போயிட்டு வந்தேன். மூணாவது நாள் ஆக்சுவலாக எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு தான் என் பிளான்லேயே இல்லாத ஒரு விஷயம் நடந்துச்சு. என் சேனலில் முன்னாடி இருந்தே பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் ஒரு மோசமான வீட்டில் இருந்து இங்கே இருக்க முடியாமல் வேற வீடு தேடி எந்த நல்ல வீடும் கிடைக்காம வெறுப்பாகி சென்னையிலேருந்து கிளம்பி வந்து இப்போ எங்கள் ஊரில் கொஞ்சம் டெம்பரரியாக இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா என்னோட வேலை, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. ஸோ நான் அங்கே தான் போய் தங்கி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான வீடு தேவை. இந்த பிரச்சனை 3 மாசமா ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. வீடு தேடணும் அப்படின்ற பஞ்சாயத்தில் மாட்டி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் வீடு தேடிட்டு தான் இருந்தோம் சென்னையில். ஆனால் இந்த வாட்டி சென்னை போனது வந்து வீடு தேடுறதுக்காக இல்லை, நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வரலான்னு தான் போனேன். என் நல்ல நேரம் என்னன்னு தெரில, அங்கே ஒரு வீட்டில் டூலெட் போர்டு போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் பார்க்க போனேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடு தேடின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இந்த வீடு நல்லா இருக்காதுன்ற நம்பிக்கையில் தான் நான் உள்ளே போனேன். பட் சர்ப்ரைசிங்லி அந்த வீடு நல்லா இருக்கு. சிங்கிள் ரூம் மட்டும்தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போதைக்கு என் ஒருத்தனால அஃபோர்ட் பண்ண முடிகிற அளவுக்கு அது இருந்தனால வீட்டையும் புக் பண்ணிட்டேன். இதில் ஐரனி என்னென்னா 3 மாசமா புரோக்கர்கிட்ட சொல்லி நோ புரோக்கரில் காசு கட்டி அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு இத்தனை நாளாக தேடியும் கிடைக்காத வீடு, எந்த பிளானுமே இல்லாமல் போய் 3 நாள் சும்மா ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு போனேன். இப்போ கிடைக்குது. சில விஷயம்லாம் வந்துட்டு நம்ம தேடுறப்போ கிடைக்காது, அதுவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போல. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான பிளான்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ்னால தான் லைஃபே இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பை.